அடுத்து நாங்க கிராஸ் பண்ணி போன இடம் தான் ஜன்னத்துல் முஅல்லான்னு சொல்லுவாங்க. இங்க தான் நபி அவங்களோட ஃபேமிலியில நிறைய பேர் அடக்கம் பண்ணப்பட்டுருக்காங்க. அதோட சேர்த்து நபி தோழர்கள் கூட அடக்கம் பண்ணப்பட்டுருக்காங்க. நபி அவங்களோட உம்மா, மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு, மக்கள் காசிம், அப்துல்லா, அபூ தாலிப், அப்துல் முத்தலிப் இப்படின்னு எல்லாம் அங்கருந்து போகும்போது கிராஸ் ஆயின பள்ளி தான் மஸ்ஜிதுல் ஜின். இங்க தான் ஒரு குரூப் ஆஃப் ஜின் வந்து இஸ்லாத்தை ஏத்தாங்க. அவங்க வந்து நபி அவங்களோட பேசினாங்க. நாங்க இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தத்தை கேட்டோம்னு சொல்லி. ஏன்னா வஹி அதாவது குர்ஆன் வந்து இறங்கும்போது ஜின்களுக்கு கேட்கும். அந்த சத்தம் மக்களை நேர்வழிப்படுத்துற விதமா இருந்துச்சு. இதுல இருந்து நாங்க இணை வைக்க மாட்டோம். வேற எந்த இறைவனையும் வணங்க மாட்டோம். அல்லாஹ் ஒருவனை தவிரன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டாங்க. அதுக்கு பக்கத்திலேயே இருந்த பள்ளியா மஸ்ஜித் ஷஜாரா, மரத்தோட பள்ளின்னு சொல்லுவாங்க. ஹஜூன்னு சொல்லப்படுற இடத்துல நபி அவங்க பிரச்சாரம் செய்யும் போது முஷ்ரிக்கீங்கள் அதை ஏற்க மாட்டாங்க. அதுக்கு உடனே யா அல்லாஹ், மக்கள் என்னை நிராகரிப்பை பற்றி கவலைப்படாத ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுவாயாக என்று பிரார்த்தித்தாங்க. உடனே அல்லாஹ்ட்ட இந்த அழைப்பு வந்துச்சு, உங்களோட பக்கத்துல இருக்க ஒரு மரத்தை உங்களோட பக்கம் கூப்பிடுங்கன்னு சொல்லி. உடனேயே நபி அவங்க அதே மாதிரியே செஞ்சாங்க. அந்த மரம் நபி அவங்கள்ட்ட வந்து சலான் சொல்லிச்சு. அப்புறமா நபி அவங்கள்ட்ட திருப்பி போக சொல்லி அழைப்பு வந்துச்சு. திருப்பி போக சொன்னாங்க. அதே மாதிரியே அதுவும் செய்துச்சு. அது ஞாபகத்தமா கட்டப்பட்ட பள்ளி தான் அது. அங்க இருந்து அப்படியோ ஹரம் ஷரீஃப் பக்கத்திலேயே போயாச்சு. நீங்க பாக்குறீங்களே, இதுதான் ஹரம் ஷரீஃபோட பின்பகுதி. ஃபுல்லா டெவலப்மெண்ட்ல போயிட்டே இருக்கு. சும்மா இல்ல, ஹரம் ஷரீஃபோட அப்ராக்ஸிமேட் சரௌண்டிங் 25 கிலோமீட்டர். ஸோ எனி டைம் அங்க டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கும், நடத்திட்டே இருப்பாங்க. அங்க இருந்து எங்களோட ரூமுக்கு கிளம்பியாச்சு. பிகாஸ் லஞ்ச் டைம் எத்தனையுமே சாப்பிடணும். அதோட கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்க போயாச்சு. ஓகே மகளே, அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். அன்டில் தென் பை.